கல்விக்குரிய கலைவாணி உன்னை கடலாடி பணியும் கருணை செய்வாய் கல்விக்குரிய கலைவாணி 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 செல்வமுள்ளருடைய ஜெகத்தினிலேது ஈகனு மணிவிலக்கணிலே புரியாது பல்வகை புகழ் மறை பகல் பொழிமாது பாரதி நீ கிடைக்கும் மாறுங்கள் மீது இயலிசை நாடகம் என்னும் தமிழ் விரிவா இருப்பது யோவிதம் என்பதும் தெளிவா சம்பந்தரோடு உளவைய நாடு கொண்ட கூட்டமோடு கவிமணி உணர்வு தருணம் கொண்டாடும் கவிமணி உணர்வு தருணம் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி கடலடி பணிதுவும் கருணை செப்பே கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி கலைவாணி. வணக்கம். ஹலோ. நினைத்த போது நீ வர வேண்டும் நினைத்த போது நீ வர வேண்டும் நீல எழில்மயில் வேலவனேவா நீல எழில்மயில் வேலவனேவா நினைத்த போது நீ வர வேண்டும் கருமாரி
அம்மா ஆயே கருமாரி எங்கள் ஆயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி ஆயே கருமாரி ஆவா போட்டு ஆடட்டும் சரக்க போட்டு ஆடட்டும் உன்னோடு கைலாசம் போகட்டும் எனக்கு நினைப்பது அதனாலே எங்கள் வாழ்வு கலையாலே வந்துட்டே கொண்டாட வந்துட்டே கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்க தந்துட்டே ஏத்துங்க நண்பா பாக்ஸ்ல ஏத்துங்க நண்பா ஏத்துறதுக்கு யோசிக்கிறீங்களே அன்பு சார்ந்த பெரியோர்களே கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிரிய பெருமக்களே எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் பாசமிகு அன்பண்ணார் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு தந்தையார் நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர் அன்பு அப்பா KN பாலன் அவர்கள் சார்பாகவும் இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் லைட் ஹவுஸ் ஒளி ஸ்தாபனம் அதானே என்னண்ணே RMK லைட் ஹவுஸ் அன்பு நண்பர்களுக்கும் ஏன்னா அங்கே பாக்ஸில் ஒரு பேர் இருக்கும் அதை பார்த்து இப்படி சொல்லிவிடுவோம் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க வணக்கம் அடமழை பெஞ்சாலும் நாடகத்தை நல்லபடியாக நடத்தியே ஆகணும் என்னதான் மழை ஒளியட்டும் நாங்கள் நாடகத்தை பார்க்காம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஈரத்தை கூட பொறுப்படுத்தாமல் அழகாக உட்காந்து அதுவும் சேர் ஓட்டு உட்காந்து நாடகத்தை பார்க்குறீங்க மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா சில ஊரில் மழை பெஞ்ச உடனே கிராமத்தார்கள் சொல்லிடுவாங்க மழை பெய்யுதுப்பா கூட்டம் வராது சாப்பிட்டீங்கள கையில் ஒரு 10 ரூபா பணத்தை புனிங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஊருக்கு அனுப்பி வச்சு விடுவாங்க ஆனால் நமது கிராமத்தார்கள் மதுரையிலேருந்து வந்துட்டாங்க அதுவும் இந்த நாடகம் 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த நாடகம் நல்ல கலைஞர்கள் அதனால் வந்த கலைஞர்களை வெறுமனையாக அனுப்பக்கூடாது நல்லபடியாக சிறப்பாக நாடகத்தை முடிச்சுட்டு காலையில் சந்தோஷமாக ஊருக்கு அனுப்புவோம்னு சொல்லி ஆமாம் அன்பு கிராமத்தார்கள் மரியாதையாக அனுப்பி வைப்போம்னு சொல்லி அன்பு கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் பெரிய மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் என்னதுன்னா இன்றைக்கு இந்த முதல் நாடகம் எங்களுக்காக ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்கீங்க அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நாடக கலைஞர்களுக்கு சொந்தமான வீடு எதுனா இந்த கலையரம் தான் எங்களுக்கு சொந்தமான வீடு கூட்டு குடும்பமாக நாங்கள் இங்கே உட்காந்து சந்தோஷமாக தொழில் பண்ணுறோம் இந்த அற்புதமான ஒரு கலையரங்கத்தை நாடக கலைஞர்களுக்கு கட்டி கொடுத்த அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க வணக்கம் இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னதுன்னா தாய்மார்கள் பூரா சேரில் உட்காந்துருக்கீங்க என்ன கீழே பாயை விரிச்சு உட்காந்துருந்தீங்கன்னா இந்நேரம் வண்டி செட்டுக்கு போயிருக்கேன் குறுக்கு வலிக்குதுன்னு சொல்லி படுத்திருப்பீங்க இப்போ படுக்க முடியாது லேசாக அசைந்தா போதும் பின்னால் ஊட்டி கூப்பிட விழுக வேண்டியதே
அதனால் யாரும் தூங்க முடியாது. விடுகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் நாடகத்தை நல்லபடியாக ரசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ணுவோம். ஏன்னா நமது கிராமத்தார்கள் நினச்சிருந்தாங்கன்னா பக்கத்தில் தான் புதுக்கோட்டை இல்லை காரைக்குடி பக்கத்தில் தான் நடிகர்களை போட்டிருக்கலாம். ஆனால் மதுரையிலேருந்து தான் நடிகரை நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதுவும் யாருடைய தலைமையில்? மிருதங்க ஜாம்பவான் அன்பு அப்பா KN பாலன் அவர்களுடைய தலைமையில் நடிகர்களை பூரா தேர்வு செய்து கொண்டு வரணும்னு சொல்லி மதுரையிலேருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ணணும். வாங்குகிற காசுக்கு நாங்கள் நியாயமாக உழைக்கணும். கொடுக்குற காசுக்கு நாங்கள் நியாயமாக உழைச்சாத்தா சாமியுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக. ஆமாம், மழை ஒழியுது, கூட்டம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏச்சு போட்டு போகணுன்னு வைங்க, வாங்குகிற காசு பூரா ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். அதனால் என்னை பற்றி ஐயாக்க நாங்களும் தொழில் பண்ணணும், நீங்களும் நல்லபடியாக ரசிக்கணும். நாங்கள் நல்லபடியாக தொழில் பண்ணணும்னா நீங்கள் ரசிக்கணும். எப்படி ரசிக்கணும்? இப்போ ஒரு பாட்டு பாடும் பொழுது அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா கைதட்டுங்க. அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்குவோம், ஓஹோ பாட்டை ரசிக்கிறாங்க போல இருக்குப்பா, இன்னும் 2 பாட்டு சேர்த்து பாடுவோம், ஒரு ஆர்வம் கொடுக்கும். பேசும் பொழுது கைதட்டிங்களா, ஓஹோ பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்கு, அப்போனா மேற்கொண்டு 2 வார்த்தைகள் சேர்த்து பேசுவோம், ஒரு ஆர்வம் கொடுக்கும். பாடும் பொழுதும் கைதட்டலை, பேசும்போதும் கைதட்டலை, ஆடும் பொழுது கைதட்டுறீங்களா, சரி ஆட்டத்தை ரசிக்கிறாங்க போல இருக்கு, அப்போ மேற்கொண்டு ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். அப்போனா நீங்கள் எதை ரசித்து கைதட்டுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் தொழில் பண்ணுவோம். பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, வக்காலி எதுவுமே பிடிக்கலையா மண்ணை வாரி தூத்துங்க. வேற என்ன செய்யறது? கைதட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கைதட்டுறதும் கைதட்டாததும் உங்களுடைய விருப்பம். எங்கள் சோரை கைதட்டுங்க தா, இந்த கைதட்டு விடுகிற வரைக்கும் குறையப்படாது. அதனால் நல்லபடியாக சந்தோஷமாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. அதை விட அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் கோடான கோடி நன்றி சொல்ல நாங்கள்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா சில கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் போனோம்னா சில கிராமத்தார்கள் என்ன செய்வாங்கன்னா, நாடக கலைஞர்களுக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வர சொல்லிடுவாங்க. தலைக்கு 200 ரூபா சாப்பிட்டு வந்துருங்க. இப்போ ஊரில் விசேஷம், அதனால் வந்த கலைஞர்களுக்கு நாங்கள் சாப்பாடு போட முடியாது, வேலை கரெக்டாக இருக்கும், அதனால் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லி சில கிராமத்தார்கள் சொல்லிடுவாங்க. கையில் ஒரு 3000 2000 கையில் கொடுத்துருவாங்க, தலைக்கு 200 மணி கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் நமது தாஞ்சூர் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் எந்த குறையும் இருக்கக்கூடாதுப்பா. ஏயா நாடகக்காரவங்களுக்கு அதெல்லாம் குறை வைக்கலாமாயா சாப்பாடு விஷயத்தில் போய்? சாப்பாடு நம்ம ஊரில் வந்து தான் சாப்பிடணும்னு சொல்லி அழகாக எங்களுக்கு ஊருக்கு வர வச்சு முக்கணியோட சாப்பாடு பார்த்திங்களா, மா பலா வாழை முக்கணியோட, சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம், சைவம் சாப்பிட்றவங்க சைவம் சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி நல்ல அற்புதமான ஒரு சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பாடு போட்டாங்க. அதை விட அன்பு குழந்தை பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அது சின்ன வயசு நடிகர்கள்லாம் உட்காந்துருக்கோம்னு அது வயசுக்கு ஓடி ஓடி தண்ணி ஊற்றுறது என்ன, உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும், இப்போவே அந்த பண்பு பெற்றோர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, பிள்ளைய நல்லா அழகாக வளர்த்துருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளை வயசுக்கெல்லாம் எங்களெல்லாம் கவனிக்கணும் அவசியமே இல்லை, பேசாமல் போய் படுத்துருக்கலாம், இல்லைன்னா செல்ல டோரா பூச்சி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பண்பு மாறாமல் அந்த குழந்தை அழகாக வந்து நாடக கலைஞர்களுக்கு உட்காந்து பரிமாறிச்சு. அன்பு குழந்தைகளுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் ஆத்தா 2 பேர் பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க, இலையத்தான் பார்க்குறாங்க, எங்கேயாவது காலி ஆகுதா, ஏதாவது காலி ஆகுதான், சோறு திந்துருச்சா, அப்போ சோறு வைக்க அப்பு, ஆமாம் கொஞ்சோண்டு நல்லா சாப்பிடுங்கப்பா, அப்போ நான் தானே நைட்டு பாட முடியும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு பக்குவமாக உட்காந்து பெத்த தாய் போல் அருகில் இருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு குடும்பத்தார்களுக்கும் கோடான கோடி நன்றி. எங்களுக்கு உணவளித்த அன்பு நெஞ்சங்கள், அன்பு குடும்பத்தார்கள், உயர் திரு எம் பாலசுப்ரமணியன், திருமதி தேவி அவர்கள், திரு சேது பிரேமா தாஞ்சூர் அன்பு குடும்பத்தார்கள் நாடக கலைஞர்களுக்கு வயிறார சோறு போட்டாங்க. எங்கள் மனசும் எங்கள் வயிறும் எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே போல் அந்த குடும்பமும் செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாமல் எல்லாமல் அந்த தெய்வத்துடைய அருள் பெற்று நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா நாடகக்காரங்க முகத்தில் அரிகாரம் போட்டு சொன்னோம்னா அது பழிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பொதுவாக நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் இப்போல்லப்பா காலையில் பாடுவோம்லப்பா, காலையில் பாடும் பொழுது சொல்லுவாங்க, என்னப்பா நாடகக்காரவங்க எல்லாருமே இந்த பாட்டை பாடுறாங்களே, ஒருவேளை நாடகக்காரவங்க அருள்வாக்கு சொல்கிறவங்களோ, ஒருவேளை 50 பேருக்கு கருணாக்கு இருக்கோ, சொன்ன உடனே பழிக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணங்கள் தோன்றத்தான் செய்யும். அது எப்படி செஞ்சால் மழை பொழியுங்கிறதுக்கு ஒரு ஐதீகம் உண்டு. இந்த அரிகாரத்தை நான் அழிச்சு விட்டு கூட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு சொல்லி பாடினோம்னா மசத்தில் கூட மழை பொழியாது. அதே மாதிரி பக்கவாத்தியம் இல்லாமல் தனியாக உட்காந்து பாடினோம்னாலும் மழை பொழியாது. எப்படி மழை பொழியும் அப்படின்னா, இந்த நாடகத்தை முடிச்சு விட்டு காலையில் நம்ம எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம், அந்த அண்ணன் ஒரு 10 மணி ஆயிரும். காலையில் வீட்டுக்கு போனோன்னே சாப்பிடுவோமா, போனோன்னே வண்டி படுக்கத்தான் சொல்லணும்.
உடம்பு வலிக்கு படுத்துருவோம். அப்போ காலை சாப்பாடு கிடையாது. சரி மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிடுவோமா? வீட்டில் அம்மா விதவிதமாக சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாலும் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். நாடகத்துக்கு கிளம்புற அவசரத்தில் அவதியாக குளிச்சு போட்டு சாமியை கும்பிட்டுட்டு வண்டிக்கு வந்துடுவோம். அப்போ மத்தியான சாப்பாடும் கிடையாது. ராத்திரி 9 மணிக்கு ஊருக்கு வந்துடுவோம். ஊரில் இறங்குற உடனே நம்ம கிராமத்தார்கள் எப்படி கூப்பிட்டு நம்மளுக்கு சோறு போட்டாங்க, அந்த மாதிரி கிராமத்தார்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் வயிறார சாப்பாடு போடுவாங்க. சாப்பிடுங்க பூ அப்படின்னு சொல்லி வாய்க்கு ருசியாக சாப்பாடு போட்டு எங்களை சாப்பிட வச்சுருவாங்க. அந்த 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த சாப்பிட்ட சாப்பாடுக்கும் நம்ம பண்ணுற தொழிலுக்கு அந்த ஒரு 3-3:30 செமிச்சு போகும். 4:30 to 5:30 பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நாடக கலைஞர்கள் வெறுவைத்தோட முகத்தில் இந்த அரிகாரத்தை போட்டுவிட்டு தெய்வத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், பட்டி பெருகணும், பால்பானை பொங்கணும், எங்களுக்கு சோறு ஓட்ட அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தாயே அப்படின்னு சொல்லி நாடக கலைஞர்கள் தெய்வத்துக்கு முன்னால் பாடினோம்னா அந்த ஊர் செல்வ செழிப்போட நல்லபடியாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் நாடக கலைஞர்களை கூட்டிகிட்டு வந்து வயிறார சோறு ஓட்டு எங்களை அனுப்பி வைக்கிறீங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இந்த மேடைக்கு எனக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி. நன்றிகதை வணக்கம். நாங்கள்லாம் சம்பாரித்த சொத்து அந்த அன்பு மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. காசு போனால் எப்படி வேணாலும் சம்பாரித்து போடலாம். இந்த அன்பை சம்பாதிக்கணுங்கிறதுக்காகத்தான் எங்கள் அப்பா மிருதங்க ஜாம்பவான் மரியாதைக்குரிய அன்பு அப்பா KN பாலன் அவர்கள் இத்தனை வருஷமாக உங்ககிட்ட இந்த அன்பை சம்பாரிச்சிருக்காருன்னா என்ன காரணம்? அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. செத்ததுக்கப்புறம் நம்ம என்னையா கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் கிடையாது. வீடு வாசை கொண்டு போக போகிறோமா? கிடையாது. நாளைக்கு நம்ம இறந்தாலும் கூட நமது தாஞ்சூர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் சூர்யா பப்புன்னு ஒருத்தர் வந்தாரியா அப்படின்னு சொல்லி பேர். அந்த பேர் ஒன்று தான் எங்களுக்கு வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய நகைச்சுவை ஜாம்பவான் அன்பு அப்பா இளையராஜா அவர்கள், அவர் இறந்ததுக்கப்புறமும் அவர் பேரை நம்ம இன்னும் சொல்லத்தான் செய்கிறோம். நகைச்சுவை திலகம் அன்பு அப்பா ரவிகாந்த் அவர்கள் இறந்ததுக்கப்புறமும் அவர் பேரை சொல்கிறோம். என்ன காரணம்? அவங்க சம்பாரித்த சொத்து நீங்கள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வரக்கூடிய கலைஞர்கள் உங்கள் அன்பை சம்பாதிக்க வந்திருக்கோம். அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டு நமது சமுத்திரம் ஊராட்சி தாஞ்சூர் கிராமத்தில் அருள்பாதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் 9வது ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் பக்த கொடிகளையும் அன்போடு வருக என் அன்போடு வரவேற்கும் நமது சமுத்திரம் ஊராட்சி தாஞ்சூர் மாரியம்மன் கோவில் திருப்பணிக்குழு மற்றும் தாஞ்சூர் சிங்கப்பூர் வாழும் தாஞ்சூர் கிராம பொதுமக்கள் உங்களை அன்போடு வருக என் அன்போடு வரவேற்கின்றார்கள். அன்பு உள்ளங்களை அன்போடு வரவேற்று உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. திரள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, செஞ்சு நாடகத்தை எடுக்க வேணாங்க, திரள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்கள் கீடுகளை உலகத்தில் யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே கூச்சு குழப்பம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. கூட்டத்திலே குளத்திலே பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது, அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது. கூட்டத்திலே கலக கத்திரி பண்ணக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அம்மா தாயை புண்ணியவதியை சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க, அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க. விடிய வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார மின்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் எங்களது நாடக தந்தை ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமி இயற்றிய ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு வாணிகள் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தா என்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் மதுரை மாநகரைச் சேர்ந்த திருவாளர் எனது அன்பு சகோதரர் எம் ரவிதரன் அவர்கள் இவரங்க மேடைகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.
ஆஹா, தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகளை இனிப்புட்ட செய்ய வந்திருக்கும் இன்னிசைக்கான இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி நமது பார்த்திபனூர் அருகாமையுள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரி திருமதி KS மல்லிகா தேவி அவர்கள் இவரங்க மேடைகளில் ஸ்ரீ வள்ளிநாயகம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார் தேவகான செய்யமது பாட்டுக்கொரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லலுக்கு வீரர் நமது செம்மணிப்பட்டியைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாப்பிள்ளை எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆறுமணிய சக்கரவர்த்தி இனிசை திலகம் இந்த நாடக உலகத்தில் தனக்கு ஒரு முத்திரை வகுத்து வரும் நாடக ஆசிரியர் மரியாதைக்குரிய அன்பு மாமா TM பாலமுருகன் அவர்களுடைய உடன் பிறந்த அன்பு சகோதரர் திருவேடங்கத்தைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா TM கல்யாண சுந்தரம் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆறுமணியம் அன்பின்பாளர். நல்ல அற்புதமான ஒரு வாத்தியம். ஏன்னா அப்பா பாலன் அப்பாவுக்கு தெரியும் யாரை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம பேர் வாங்கலாம், மக்கள்கிட்ட நம்ம பேர் வாங்க முடியும் அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியும். நல்ல ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர். பேரை சொல்லும் பொழுது சில பெட்டிக்காரவங்க பாடுவாங்க, பாடி அவங்களுடைய திறமைகளை காட்டுவாங்க. ஆனால் சில பேர் தான் அப்படி வாசித்து திறமையை காட்டுவாங்க. அதில் வாசிப்பு திறமையில் எங்கள் மாமா சிறப்பான ஒரு வாத்திய கலைஞர். சரிங்கப்பா, அது உண்மைதான். என்னமோ சொல்கிறீங்க, அது உண்மைதான். அப்போ தாத்தா நான் நடராஜன் தாத்தா சொல்கிறாங்க. இதில் வாத்தியத்தில் அற்புதமான ஒரு பாடல் வாச்சார். ஆடருடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம்னு வாச்சார். முதல்ல பெட்டிக்காரவங்க பேரை சொல்லும் பொழுது மூத்த கலைஞர்கள் மரியாதைக்குரிய அன்பு தாத்தா KNP தாத்தா, வரதராஜன் தாத்தா, மூக்கைய தாத்தா, பிரேம்குமார் வாத்தியார், NS வரதராஜன் தாத்தா, NS இல்லை அவங்கெல்லாம் எப்படின்னா பேரை சொல்லும் பொழுது இந்த சங்கீத பாரம்பரியமாக பாடல்களை பாடி பேர் வாங்குவாங்க. இதை கொஞ்சம் மாற்றுவோமே, சங்கீதமாக பாடி மக்கள்கிட்ட கொண்டு செலுத்துறதை விட சினிமா பாட்டை கொஞ்சம் வாசித்து காட்டுவோமே அப்படின்னு சொல்லி இந்த திரைப்பட பாடலை கைமொழியமாக வாசித்து கொஞ்சம் புதுமையாக கொண்டு வந்தது யாருன்னா மரியாதைக்குரிய அன்பு அப்பா NS கணேசன் அவர்கள்.
அவர் தான் அந்த விஷயத்தை மாற்றினார். அதன் வழியாக நிறைய ஹார்மோனிய கலைஞர்கள் அதை பின்பற்றி சிறப்பான முறையில் வாசிக்கிறாங்க. அதில் எங்கள் மாமா ஒரு ஆள். இந்த வாத்தியத்தை சிறப்பாக வாசித்த அன்பு மாமா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். அரங்கமே அதிர்மளவருக்கு நந்தி கொப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களெல்லாம் ஒழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கோடியடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி மறைந்த சிலோன் புகழ் ஐயர் நடராஜன் அவர்களுடைய அன்பு புதல்வருமாகிய மதுரை மாநகரைச் சேர்ந்த எனது அன்பு தந்தையார் KN பாலன் அவர்கள் இவரங்க மேடைகளில் மிருதங்கம் டோலாக்கன் தொப்பிட்டு விழா.
அடமழை பேஞ்சு ஓஞ்சு முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த அடமழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல அற்புதமான ஒரு வாத்தியம். பொதுவாக எல்லா மிருதங்க கலைஞர்களும் 3 கட்டை வச்சு தான் வாசிப்பாங்க. டோலாக்கு 4.5 5.5 வச்சு தான் வாசிப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சுதிக்கு தகுந்தாப்புல கட்டை வச்சுருப்பார். 2.5 சுதியா 2.5க்கு, 1.5க்கா 1.5, 5.5னா 5.5, 4.5க்குனா 4.5. இந்த டோல் கேட்கணுமா அதுவும் நம்ம வாசிப்போம். இப்போ நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போனோம்னா கேரளாவில் ஜண்ட வாத்தியம் சொல்லுவாங்க. ஆமாம், எல்லோரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம். இப்போ திருமண விழாவிற்கு காதணி விழாவிற்கெல்லாம் ஜண்ட வாத்தியம் அதிகமாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜண்ட வாத்தியம் வாசிக்கும் பொழுது நல்லா கவனித்து பாருங்க. மொத்தம் 12 பேர் 13 பேர் நின்று வாசிப்பாங்க. சிறப்பான ஒரு வாத்தியம். ஆமாம், கேரளாவில் பூரா அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அந்த ஜண்ட வாத்தியத்தை இன்னைக்கு ஒரே நபராக அமர்ந்து அந்த வாத்தியத்தை சிறப்பாக இசைக்க காத்து கொண்டு இருக்கின்றார் அன்பு அப்பா KN பாலன் அவர்கள். அந்த ஜண்ட வாத்தியம்பா. பலவாத்திய மாமன்னன் பாசமிகு அன்பு மாப்பிள்ளை மதுரை மாநகரைச் சேர்ந்த SPS அழகர் அவர்கள் விரகமடைகளை பலவாத்தியம்.
சிறப்பான வாத்தியம். சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். ஆமாம், அமெரிக்காவா? ஆமாம், கண்ணாடி போட்டு தான் வாசிப்பாருங்க மாமா. கண்ணொலி அவருக்கு. அன்பு மாமா உலகத்தையை சேர்ந்த எம்பிஎன் செல்வம் அவர்கள் வேறங்க மாடுகளை தாளம் அனுசீனு. வளை வெள்ளைய தேவை. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை எஸ் சிவகாமி அவர்கள் இவரங்கமேடைகளை டான்ஸ் அண்ட் காமிக்கு. சிவகாமி நினைப்பினிலே பாடும் சொல்ல மறந்து விட்டு அடியாத்தி வாத்தியாரு பாடும் சொல்ல மறந்ததல்ல முக்கடி சச்சரையே முத்தையிலே நிற்கிறியே ஒன்று ஒட்டுக்கோ 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 கட்டிக்கோ கட்டிக்கோ சிவகாமி நினைப்பினிலே பாடும் சொல்ல மறந்து விட்டேன். உங்களெல்லாம் மொழிவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன், முன்னாள் ராஜ நடிகை அன்பு தாயார் PS விஜயதாரா அவர்கள் மகனுமாகிய எம் சூர்யா பவன் காமிக். நான் தான் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் நம்ம நன்றி சொல்லணும்னா எங்கள் அண்ணன் மைசெட்டுக்காரவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மழையின் ஈரத்தை கூட பொறுப்படுத்தாமல் இந்த ஈரத்தில் உட்காந்து நல்லபடியாக மைக் செட் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்பு நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தூக்கம் வருது, நன்றி எப்படா போய் சாய்வோன்னு பார்க்குது. ஒளி ஸ்தாபனம் எங்களது RMK லைட் ஹவுஸ் அரிமளம். அன்பு நண்பர்கள், இங்கே ஒளி அமைப்பு ஐவரை பெற்று ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே. அன்பு ஒளி அமைப்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகத வணக்கம். ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப பெருகி போச்சு. இப்போல்லாம் நண்பர் செல் மூலியமாக போட்டிங்களா, செல்லில் போட்டிங்களா பாட்டு கிடையாது, பென் டிரைவரில் பாட்டு. முதல்ல மைசெட்டுக்காரவங்ககிட்ட இந்த கிராம்புன்னு சொல்லி ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். பக்கத்தில் சென்டெட்டி சாவி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும், குருட்டுன்னு சுற்றணும். அதுக்கு பாட்டு கேசட்டு பார்த்துருக்கீங்களா, சாப்பாடு தட்டு மாதிரி பெருசாக இருக்கும். அதை தூக்கி அதில் வச்சு, அதை விட கொஞ்சம் சிறுசாத்தான் இருக்கும், இவ்வளோ பெரிய தட்டாவாக இருக்கும். அதை தூக்கி வச்சு அதில் முள் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த முள் பாயிண்டை தூக்கி கரெக்டாக வைக்கணும். வச்சா பாட்டு எப்படி வெளியில் கேட்கும்? மருதமலை மாமணியே முருகையா தேவரி குளம் காக்கும். ஏய், பாட்டு இழுக்குதுல, சாவியை கொடுத்து சுத்துறா. வேகமாக ஓடி வந்து சாவியை கொடுத்து வேகமாக சுற்றுவார். கரெக்டுன்னு கொஞ்சம் ஸ்பீடாக போனதுக்கப்புறம் பாட்டு ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அப்படின்னு கேட்க முடியாது. அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் எல்லாமே மாறி போச்சு. அந்தளவுக்கு இன்றைக்கி ஒளி அமைப்பு எங்களது லைட் ஹவுஸ். அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு உணவளித்த அன்பு குடும்பத்தார்கள் உயர் திரு எம் பாலசுப்ரமணியன், திருமதி தேவி, திரு சேது, திருமதி பிரேமா தாஞ்சூர் அன்பு உள்ளங்கள் நாடக கலைஞர்களுக்கு சாப்பாடு அளித்தார்கள். அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றி, நன்றிகத வணக்கம். எத்தனை ஊருக்கு போனாலும் இதை கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அன்பு கிராமத்தார்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. தாஞ்சூர் தாஞ்சூர் KKS பிரதர்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக மிருதங்க வாசிக்கும் அன்பு அப்பா KN பாலன் அவர்களுக்கு ₹101 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி, நடிகை வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை
வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது பாசமிகு அன்பண்ணார் அவர் ஒரு சிறந்த ஒரு கலைஞர் தான், சிறந்த ஒரு பாடகர். வலைத்தளங்கள்லாம் நிறைய வந்திருக்காரு. எங்கள் அண்ணா மாயகுளம் மாதவன் அவர்கள் சிறந்த ஒரு வீடியோ எடுக்கக்கூடியவர், பன்முக கலைஞர், எந்த வேஷம் கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கலைஞன். அன்பு அண்ணா அவர்கள் நம்ம ஊருக்காக மெனக்கட்டுன்னு பசை பிடிச்சி மலையில் நனைஞ்சிக்கிட்டே கேமரா தூக்கிட்டு வந்தார். அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது தாஞ்சூர் கிராம பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றிகதை வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து வரது பாப்பா வரதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோம். சொல்லுங்க. அதையும் சொல்லிடவா? ஆமாம். இப்போ அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, ஏன்னா நம்ம கிராமம் ஒரு சிறந்த ஒரு ஞானமான கிராமம், எத்தனையோ நாடக கலைஞர்களை வாழ வைத்த கிராமம். நாடக கலைஞர்கள் நாங்களாம் இன்னும் கைகால் சுகத்தோடு நல்லபடியாக நாங்களாம் வாழ்கிறோம்னா அதற்கு முழுக்க முக்கிய காரணம் கிராமத்தார்கள் மட்டும். நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா கிராமப்புறங்களில் நாடகம் வச்சா தான் எங்களுக்கெல்லாம் சோறு. கிராமப்புறங்களில் எப்போ நாடகம் வேணாம்ப்பா, ஏதாவது சினிமா படத்தை ஓட்டுவோம், ஒரு பாட்டு கச்சேரி போடுவோம்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்களாம் தலையில் துண்டை ஓட்டு உட்கார வேண்டியதுதான். ஆனால் இந்த காலகட்டத்திலையும் நாடகம்தான் வைக்கணும். இது பழைய ஒரு பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் மாறாமல் இருக்கணும்னு சொல்லி எங்களெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்க தெய்வம் நீங்கள் தான். அது மட்டும் இல்லை, எத்தனையோ நாடகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வள்ளி திருமணம், சத்யவஞ்சாவத்திரி, பவளக்கொடி, பாம்பா விஜயம், தூக்கி, அருளானந்தர், ஞானசுந்தரி, எத்தனையோ நாடகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் நம்ம மேடையில், தாஞ்சூர் மேடையில் வள்ளி திருமணம் தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அடுத்த வருஷம் நாடக கலைஞர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு வாய்ப்பு கிராமத்தார்கள் நீங்கள் தரணும். அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, இது ஏற்கனவே மரியாதைக்குரிய பெரிய நகைச்சுவை ஜாம்பவான் அன்பு மாமா தேசிங் நாகராஜன் அவர்கள் கதையை எழுத நாடகம் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி ஒரு பக்தி நாடகம், ஐயப்பன் நாடகம். அந்த நாடகத்தை மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் எடுத்து மரியாதைக்குரிய அன்பு அப்பா KN பாலன் அவர்கள் மூலியமாக நடிகர்கள் பூரா தேர்வு செய்து இந்தந்த கதாபாத்திரம் இவங்க தான் செய்யணும்னு சொல்லி நடிகர்கள் பூரா தேர்வு செய்து அந்த நாடகத்தை மறுபடியும் வரக்கூடிய கலைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த நாடகத்தை மறுபடியும் புதுப்பித்து கொண்டு வர காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாடகம் நம்ம மேடையில் முதலாக அரங்கேற்றம் பண்ணணும்னு எங்களுடைய ஆசை. அதனால் அடுத்த வருடம் நாடக கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பினை தருமாறு அன்பு கிராமத்தார்களுக்கு நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கிறோம். ஏன்னா அதில் நாடகத்தில் நடிகர்கள் மட்டும் மொத்தம் 36 பேர், பக்கவாத்திய கலைஞரோடு சேர்த்து 3 வண்டி வைக்கிறேன் தான். ஆமாம், 3 வண்டி வைக்கணும். சாப்பாடு அன்னதானத்தோடு சேர்த்து சாப்பிட வச்சுருங்க. அந்தளவுக்கு 36 கலைஞர்கள். ஆனால் அப்பா என்ன சொன்னார், 36 கலைஞர்களை கூட்டிகிட்டு வர முடியாது. அதனால் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் 4 கதாபாத்திரம், 4 கேரக்டர். இப்போ சூர்யாவா எனக்கு ஒரு 4 கதாபாத்திரம், அந்த மாதிரி கதாபாத்திரத்தை கொடுத்து பிரிச்சுருவோம்னு சொல்லி ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. நாங்கள் அதுக்கு உண்டான வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம மண்ணில் அடுத்த வருஷம் நாடக கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்குமாறு உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. கதை வணக்கம். எங்கே போனாலும் வாழ்க்கையில் சமாளிக்கக்கூடிய திறமை வேணும்ல. சமாளிக்க தெரிஞ்சவன் தான் சபைக்கு வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, மாமா இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வேறு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வேறு. ஆமாம், அதானே உண்மை. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா, பிரியாணி பிரச்சனை. 7 வருஷம் கழிச்சு இப்போ தான் தீர்ப்பே வந்திருக்கு. சாகர வரைக்கும் நீ சிறையில் தான் கிடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சாகர வரைக்கும் ஜெயிலில் தான் கிடக்கணும். ஆனால் மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். என்ன காரணம்னா, இது காந்தி பிறந்த மண். அதனால் மரண தண்டனைக்கு இங்கே வேலை கிடையாது. அப்படியே ஒரு வேளை மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், கடைசியாக நீதிபதி என்ன சொல்லுவார், உன் கடைசி ஆசை என்னப்பா கேட்பாங்களா இல்லையா? அவருடைய கடைசி ஆசை என்ன, அதை கேட்டு அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் அவங்கள தூக்கில் போடுவாங்க. இது சட்டம், இது தமிழ்நாட்டுடைய சட்டம். ஆனால் வெளிநாட்டில் அப்படியே தலைகீழ மாறி இருக்கும். இப்போ அரபு நாட்டுக்கு போகணுன்னு வைங்களேன், அங்கே சட்டத்திட்டங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தாலோ கையை பிடிச்சி இழுத்தாலோ அவங்க என்ன செய்வாங்க, ஆணுறுப்பை வெட்டி விடுவாங்க. அரபு நாட்டுடைய சட்டம். சில நாட்டில் தூக்கில் போட்டுருவாங்க. ஆனால் தூக்கில் போகிறதுக்கு முன்னால் அவங்க நாட்டில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கடைசி ஆசை 2 ஆசை கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 1, ஆனால் வெளிநாட்டில் 2 கொடுப்பாங்க. கடைசி ஆசை 2 ஆசை. அந்த 2 ஆசை என்ன ஆசைனாலும் சொல்லு, அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுடைய சட்டம். இது அப்படி தான் இருக்குது. என் சித்தப்ப மகன், சொந்த சித்தப்ப மகன், சரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவன், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கான். சரி, அவன் கூட 2 பசங்க சேர்ந்துருக்காங்க. ஒருத்தன் அமெரிக்காக்காரன், ஒருத்தன் லண்டன்காரன். இந்த 2 பயில்களும் இவனோட சேர்ந்துருக்காங்க. இந்த 3 பயில்களும் சேர்ந்து ஏதோ கூட்டு கலவணித்தனம் பண்ணியிருக்காங்க. அது பெரிய பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கடைசியில் கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அங்கே போனால் நீதிபதி 3 பேர்த்துக்கு தீர்ப்பு, ஒரே தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன தீர்ப்பு? நீங்கள் 3 பேரும் ஒரே தப்பை தான் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்கள் 3 பேர்த்துக்கும்
மரண தண்டனை கொடுக்குறேன் போச்சுடா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டார். சரி, தீர்ப்பு கொடுத்தாச்சுல, உங்களுடைய கடைசி ஆசை என்னென்ன ஆசை அப்படிங்கிறத சொல்லுங்கப்பா. அந்த ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றி வச்சுக்கிறோம். ஒரு ஆளுக்கு 2 ஆசை. என்ன அது 2? அமெரிக்கக்காரன், லண்டன்காரன், தமிழ்நாட்டுக்காரன். சரி, இந்த 3 பேத்துக்கு 2 ஆசை. எதுனாலும் சொல்லு, அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. சரி, இதில் அமெரிக்கக்காரன் வரேன், ஐயா நான் செத்ததுக்கப்புறம் என் உடம்ப அமெரிக்காவில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்குள்ளே என்னைய புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கக்காரன் சொல்கிறான். அப்படியா, இது உன்னுடைய முதல் ஆசை. சரி, ஓகே, அந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்றிடுறோம். 2வது ஆசை என்னப்பா, செத்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் பார்க்க முடியுமா, அதனால் சாகிறதுக்கு முன்னால் என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் ஐயா, அவ்வளோதானே? ஓகே, ஒரு 2வது ஆசை. அப்போ அந்த 2 ஆசையை நாங்கள் நிறைவேற்றி வச்சுறோம். டேய் உன்னை கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டார். சரி, அமெரிக்கக்காரனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்து லண்டன்காரன் வந்தேன். டேய் உன் ஆசை என்னடா, முதல் ஆசையை சொல்லு அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறாரு. ஐயா லண்டன் பக்கத்தில், லண்டனுக்குள்ளே ஒரு பெரிய மணிகுண்டு இருக்குது, அந்த மணிகுண்டு பக்கத்தில் என்னை புதைச்சி என் படத்தை முன்னாடி வச்சுருங்க. இனிமேல் யாரும் இந்த தப்பை செய்யக்கூடாது, நான் ஒரு பாடாந்தரமாக இருந்துக்கிறேன், அதனால் என் பணத்தை நீங்கள் அங்கேயே புதைச்சிருங்க. அப்படியா, சரி, முதல் ஆசை. 2வது ஆசை என்னப்பா, ஐயா ஜெயிலுக்குள்ளே சாப்பாடு எனக்கு சரியில்லையா, அதனால் நல்ல வாய்க்குருசியாக நான் சாப்பிட்டுக்கிறேயா, சாப்பிட்டதுக்கப்புறம் என்னை தூக்கில் போடுங்க. ஒரு 2வது ஆசை. ஓகே, 2 ஆசையும் நாங்கள் நிறைவேற்றி வச்சிடறோம், இவனை கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி லண்டன்காரனை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. சரி, 3வது வந்தது நம்ம தமிழ்நாட்டுக்காரன். நம்மால் எப்படி தெளிவான ஆள் இல்லை? எப்படி? நீதிபதி கேட்குறாரு, தம்பி உனக்கு 2 ஆசை, அதே மாதிரி முதல் ஆசை என்ன சொல்லு. நீதிபதி கேட்குறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் நல்ல ஒரு விவரமான ஆள், சமயதோஷி புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம ஆள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. தமிழ்நாட்டு கேட்குறேன், நம்ம நாட்டுக்காரன் கேட்குறியா, ஐயா எனக்கு மாம்பழம் சாப்பிடணும். யார்கிட்ட? நீதிபதி. மாம்பழம் சாப்பிடணுமா? டேய் மாம்பழ சீசன் வர்றதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது, மாதம் டிசம்பர் மாதம், அது வரைக்கும் உன்னை நான் தூக்கில் போடாமல் இருக்க முடியுமாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் 2 ஆசை சொன்னீங்க, அதில் முதல் ஆசையை நான் சொல்லிட்டேன், நான் மாம்பழம் சாப்பிடணும். மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னைய தூக்கில் போடுங்க, இல்லைன்னா என் ஆசை நிறைவேறாத ஐயா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல. சரி, என்னடா இவன் 2வது முடிச்சவனா இருப்பேன் போல இருக்கு. சரிடா, டேய் 6 மாதம் கழிச்சு இவனை தூக்கில் போடுங்கடா, தண்டனை தள்ளி வச்சுட்டேன் பாருங்க. 6 மாதம் கழிச்சு இவனை தூக்கில் போடுங்க, அதுவும் மாம்பழம் வாங்கி கொடுத்து அவனை சாப்பிட வச்சதுக்கப்புறம் இவனை தூக்கில் போடுங்க. முதல் ஆசையை நிறைவேற்றியாச்சு. 2வது ஆசை என்னடா நீதிபதி கேட்குறாரு. நம்மளால சொல்லியா பாருங்க, என்ன ஐயா இவங்கள மாதிரி அங்கே போதைங்க இங்கே போதைங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் செத்ததுக்கப்புறம் உங்கள் சமாதி பக்கத்தில் என்னை போதைங்கன்னு தான் சொல்ல. ஐயா இவனுக்கு இந்த நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஏன் சமாதி பக்கத்தில் புதைக்கணும்னா நான் நாளடா சாகணும். ஏய் எந்த நாட்டுக்காரன்டா, தமிழ்நாட்டுக்காரனா, உன டிக்கெட் வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்புங்கடா, நம்மளை கொண்டாலும் கொண்டு போடியான்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டியா. அப்போ ஆமாம், அந்த மாதிரி எங்கே போனாலும் சமயதோஷ புத்தியை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். அதனால் என்னை பற்றி ஐயாக்க இருக்கிற வாழ்க்கை சிறிது காலமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் மாதிரி விடைபெறுவது உங்கள் சூர்யா. காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கு இங்கு பஞ்சமில்ல பாடத்தான். காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கு இங்கு பஞ்சமில்ல பாடத்தான். கவலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கட்சி கட்டு ஆடத்தா. எல்லோரும் பக்கத்திலே
காட்டுக்குயில் மூங்கிலே காடுகளே முத்துமலை மேகங்களே இப்படி பூங்குருவி கூட்டங்களே பாருங்கள் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வள்ளூர் கல்லுக்கு கல்லாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் அடிப்பதில்லை தந்தை முகம் பார்ப்பதில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் அடிப்பதில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தாள் தங்கி நீண்ட வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவளை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வள்ளூர் கல்லுக்கு கண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளோம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளோம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த முள்ளு சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த முள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா பூஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா பூஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமட நூறாண்டு வாழ வைக்கும் நமது தாஞ்சூர் மக்கள் பாசமட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கல்லுக்கு கல்லாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக மாத்திக்கலாம் மாத்திக்க நன்றி.